இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் 13/12/2024 டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் திருக்கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகின்றது. அனைவருக்கும் எங்களின் திருக்கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:21 லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி மாலை 6:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் காலை 6:50 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 6:50 வரை அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல உறுதி நிறைந்தும் காணப்படுவீங்க. வேலைகளை எல்லாமே நல்லபடியாகவும் திருப்திகரமாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணியிடத்துல சக பணியாளர்களுடன் நட்பாகவும் பழகுவீங்க. உங்கள் மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திட்டங்களும் யோசனைகளும் மற்றவர்களினாலே ஏற்றுக்கொள்ளவும் படும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியாகவும் நெருக்கமாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை மகிழ்ச்சியான நாளாகவும் கொண்டாடி மகிழ்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும், முன்னேற்றமாகவும் இருக்கும். உங்களுடைய பணத்தை பயனுள்ள சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்று உங்களுடைய சொந்த முயற்சியின் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. சில தாமதமான வேலைகளை எல்லாமே இப்பொழுது நல்ல வேகத்துடன் செய்து முடித்தும் விடுவீங்க. அரசாங்க வேலைக்கு ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதர சகோதரிகளினால ஏதாவது மன அழுத்தங்களும் ஏற்படலாம். வேலையில கவனமாக இருப்பதும் நல்லது. மனைவியின் இடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. அவர்களுடைய மனதிற்கு ஏற்ற வகையில நீங்க நடந்தும் கொள்வீங்க. இடையூறுகளை எல்லாமே தாண்டி வியாபாரத்தை நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் என்ற சாதகமாகவும் முடியும். ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் எதிர்பார்ப்புடனும் பேசவும் செய்வாங்க. சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். முயற்சிகள் வெற்றிகரமாக முடியக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்குங்க. பெண்களுக்கு மனதுல இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். பிற்பகலுக்கு மேல குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சீராகவும் இருக்கும். மாணவர்களுடைய கல்வியும் நன்றாகவும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். கடன் தொகையை எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா
கடனும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் முதலீடுகளும் அதிகரிக்கும். சில கடுமையான பணிகளையும் எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் குறையும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. உங்களின் மீதான அவப்பெயரும் குறையும். விடாப்பிடியாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றவும் செய்வீங்க. அரசு சார்ந்த பணிகள்ல விவேகத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளும் அதிகரிக்கும். சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடனும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு விரைந்து செயலாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய ஆர்வத்தை வளர்த்தும் கொள்வீங்க. இன்றைய நாளை முழுமையாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. பணியிடத்துல முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்கள் துணையுடன் ஆன்மீக யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடனும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிக்கவும் செய்வீங்க. பணத்தை பயனுள்ள வகையில செலவு செய்வதும் நல்லது. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. துணிச்சலுடன் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருப்பீங்க. போட்டியாளர்கள் கூட பொறாமைப்படும் அளவிற்கு இன்று உங்களுடைய செயல்திறனும் இருக்கும். மின்சார சாதனங்கள் ரிப்பேர் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்திற்காக வங்கியில இருந்து பணம் பெறவும் செய்வீங்க. பிரிந்து போன உறவினர்கள் தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கு குடும்பத்தினருடன் சேர்ந்தும் செல்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையும் காணப்படும். எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற துணிச்சலுடனும் இருப்பீங்க. பிள்ளைகளினால ஏதாவது செலவுகளும் தேடி வரலாம். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்பதனால உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய வேலைகளை எடுத்து செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பணியாளர்களினால ஏதாவது பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. புத்துணர்ச்சி உண்டாகக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. கணவன் மனைவி உறவு சிறப்பாகவும் இருக்கும். காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். ஒரு சிலருக்கு சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான செயல்பாடுகள்ல ஆதாயமும் உண்டாகும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களினால நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நீங்க கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்கள் கண்முன்னே வந்து நிற்கும். நிதானமான பேச்சுக்கள் நன்மதிப்பை தருவதாகவும் இருக்கும். நண்பர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக பெரியவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். உடன் இருப்பவர்களினால பொறுப்புகளும் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை செய்து முடித்தும் விடுவீங்க. வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். பாராட்டுக்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விருப்பமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக சொற்பொழிவுகள்ல அதிகமாக ஈடுபடவும் செய்வீங்க. கோயில்களுக்கு செல்வது, தெய்வ பணிகள்ல ஈடுபடுவது போன்றவற்றின் மூலம் இன்று ஆறுதலாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. அவசரப்படவும் வேண்டாம். பணியிடத்துல முன்னேற்றமான பலன்களும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். குறித்த நேரத்துல பணிகளை முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல கவனமற்ற வார்த்தைகளை பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுக்கு மன வருத்தங்களும் ஏற்படலாம். வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு பேச்சுக்கள்ல கடுமையை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணை இடத்துல தரமான நேரத்தை பகிர்ந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. பொறுப்புகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். போதிய அளவு பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று உடல் அசதியின் காரணமாக சற்று சோம்பலாகவும் உணர்வீங்க. ஓய்வு எடுத்துக் கொள்வதற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு வேலைகளும் இருக்கும். மற்றவர்கள் கிட்ட வீண் வம்பை வாங்கக்கூடிய அளவிற்கு பேசிவிடவும் வேண்டாம். வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. பிறந்த வீட்டுல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது வழக்கமான பரிசோதனைகளாகவும் இருக்கலாம். வண்டி வாகனங்களை சரி செய்து விடுவீங்க. சகோதர சகோதரிகள் உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசுவதாக நீங்க வேதனைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எச்சரிக்கையாக செயல்படுவதும் நல்லது. எதிலும் என்ற நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் இருங்க. உறவினர்கள் என்று உங்ககிட்ட உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். உறவினர்களுடைய வருகையினால செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் சராசரியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். அவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிக்கவும் வேண்டாம். தேவையற்ற குழப்பங்களும் ஏற்படலாம். உறவினர்கள் நண்பர்களுடைய விஷயத்துல கவனமாகவும் பேசுங்க. அதிக உரிமை எடுத்து பேசிவிடவும் வேண்டாம். நியாயத்தை பேசுகின்றோம் என்று அதிகமாக ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களை உதாசீனப்படுத்தி பேசிவிடவும் வேண்டாம். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். தகவல் தொழில்நுட்பத்துறை, பத்திரிகை துறை, பத்திரப்பதிவு போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். புதிய வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு வேலை தொடர்பான நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நேர்காணலுக்கான அழைப்புகளும் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானமான பேச்சுக்களின் மூலம் உங்களுடைய நன்மதிப்பை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும். நண்பர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக பெரியவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். உடன் இருப்பவர்களினால பொறுப்புகளும் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை செய்து முடித்தும் விடுவீங்க. வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறினாங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல முயற்சியை மேற்கொள்ளவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. பணியில இறுக்கங்களும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். ஓய்விற்கு கூட நேரமும் இருக்காது. சிறப்புடன் பணியாற்றுவதற்கு கவனமாகவும் திட்டமிட்டும் செயல்பட்டாலே போதும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறலாம். ஏதாவது குழப்பங்களும் இருக்குங்க. அதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம்.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் இதனை நீங்க சமாளித்தும் கொள்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மனதுல அமைதியின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற பிரச்சனைகளுக்கு இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்று நீண்ட நாள் பகையை விலக்கி உறவினர்களை ஒன்று சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதுரியமாக பேசி அனைவரிடத்திலும் சமாதானத்தை ஏற்படுத்தியும் விடுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. போட்டி பந்தயங்கள்ல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். தக்க நேரத்துல சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வெற்றிகரமான போக்கும் காணப்படும். இன்று தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். மனதுல தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலுமே உற்சாகமாக இதனை செய்து முடித்து அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளின் மூலம் ஆதாயத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவியின் வழியில மதிக்கவும் படுவீங்க. வேற்று மதத்தினர் இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத சந்திப்புகளும் நடைபெறலாம். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல தலைமையினுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். குழந்தைகளினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் மிகுந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தினருக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். சிந்தனையில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சில கடினமான பணிகளையும் எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. இன்று உடல் மற்றும் மன தைரியத்துடனும் காணப்படுவீங்க. அதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய பணி செய்யும் விதம் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். உங்களுடைய வேலைகள் மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில அன்பும் அதிகரிக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய சேமிப்பு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. நீங்களே என்று விலகி சென்றாலும் யாராவது ஒருவர் உங்களுக்கு தொல்லை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய விவகாரங்கள்ல தலையிடவும் வேண்டாம். கொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் சிரமங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் குறையும். தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று தொடங்கும் வேலைகள் சாதகமாக தங்க முடியும். சிலருக்கு சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் குறையலாம். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொண்டு புதிய வகையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமையும் அதிகரிக்கும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது.
வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்கள் குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுடைய கல்வித்திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பாடங்களை நல்லபடியாக படித்து முடித்தும் விடுவாங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தாய்நாட்டுல இருந்து நல்ல தகவல்களும் வந்து சேரும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இதற்கான நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஏற்றமும் உண்டாகும். உயர்கல்வி படித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். பொருளாதாரத்துல ஏற்றமும் உண்டாகும். குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். இன்று வியாபாரம் சம்பந்தமாக நீங்க எதிர்பார்த்து இருந்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருளாதாரத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களுடைய ஆலோசனைகள் புதிய மாற்றத்தினை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். இழுபறியான தனவரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். இடமாற்றங்கள் சார்ந்த முயற்சிகள் கைகூடியும் வரலாம். அரசு விஷயங்கள்ல பொறுமையை காப்பதும் நல்லது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இன்று உங்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சூரிய பகவானை நினைத்து வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரலாம். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். அரசாங்க அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற வலிமையின் காரணமாக நீங்க நல்ல ஒரு முயற்சியை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதற்கு மூத்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. வேலையில இருந்து வந்த சிக்கல்களும் குறையும். சிறந்த முறையில பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை நீங்கள் ஒழுங்குமுறைப்படுத்தி செய்து முடித்து விடுவதும் நல்லது. பணியில இருந்து வந்த இறுக்கங்களும் குறையும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. வேலையில இருக்கின்ற குழப்பங்களையும் விரக்தியையும் உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இன்று நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக சில புதிய பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக சேமிப்புகளும் சற்று குறையலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று வேலை பளுவின் காரணமாக சோர்வாகவும் உணர்வீங்க. வேலையில சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்படலாம். அவ்வப்பொழுது ஏதோ ஒன்று மனக்குழப்பத்துடனும் இருப்பீங்க. எதையாவது இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. தேவையற்ற மனக்கவலைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதனால இரவுல தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல இடையூறு தந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. தொழில முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு காதலிக்காக பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய வேலையின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்திற்காக சின்ன சின்ன பற்றாக்குறைகளையும் சந்திக்க வேண்டியதும் இருக்கும். நண்பர்களிடத்துல உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களையே நீங்களே சுறுசுறுப்புடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது தாங்க. குடும்பத்துல மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. பொறுமையுடன் பேசுவதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் என்று வழக்கம் போலவே நடைபெறும். பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய தனித்திறமைகளை கண்டறியவும் செய்வீங்க. வருங்கால திட்டத்துல ஒன்று இப்பொழுது நிறைவேறி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை உணரவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளவும் படும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வருகையும் இருக்கும். நீங்களும் விருந்தினராக சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட இனிமையான நிகழ்வுகளும் நடைபெறலாம்.
குழந்தைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். இன்று பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். நுணுக்கமான சில விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்லூரி கால நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கலைப்பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சந்திப்புகளும் நடைபெறலாம். அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அவசரப்பட்டு மட்டும் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட்டு விடவும் வேண்டாம். நிதானத்துடன் செயல்பட்டாலே போதுங்க. பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளலாம். எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வதும் நல்லது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனக்குறைவின் காரணமாக பணியில தவறுகளும் ஏற்படலாம். உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்களும் ஏற்படலாங்க. இருவருக்கும் இடையில தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம். இதனை எதிர்கொள்வதை கடினமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. வரவேண்டிய பணத்தை பெறுவதில் பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. வாகனங்களுக்கு வாங்கி இருந்த கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. பூர்வீக சொத்துக்களை அடைவதற்கு தேவையான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். சிலருக்கு தோப்பு குத்தகை போன்றவற்றின் வழியாக பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் ஈடுபடுங்க. மனதுல தன்னம்பிக்கையும் இருக்கும். இளைய சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். கடந்த கால இனிய அனுபவங்களை எல்லாமே நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தாய்வழி உறவினர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். பண பற்றாக்குறைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. புதிய வேலையும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறலாம். புதிய வேலை வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். புதிய சிந்தனைகளும் ஏற்படலாங்க. இதனை செயல்பாடுகளின் மூலம் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. வெற்றியையும் பெறுவீங்க. எதிர்பார்த்த கடனும் கைக்கு வந்து சேரும். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியும் இருக்கும். குழந்தைகளினால மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பிற்பகலுக்கு மேல உத்தியோகத்துல சற்று அலைச்சல்களும் ஏற்படலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பற்றாக்குறை இருந்து வந்தாலுமே வெற்றிகரமாக இதனை சமாளிக்கவும் செய்வீங்க. பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக ஏதாவது நிதி உதவிகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். எதிர்பார்த்த சில வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவு பெறும். உங்கள் தாய் இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நெருக்கடியான சில சூழ்நிலைகளை சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. தொழில் நிமித்தமான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. சக ஊழியர்களினால நிம்மதியும் உண்டாகும். உழைப்பிற்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. கவனமுடன் இருந்து வேலைகளை முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். எதிர்மறை விளைவுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் எடுப்பதும் நல்லது. வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று சக பணியாளர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பதாகவும் உணர்வீங்க. சக பணியாளர்கள் கிட்ட கவனமாக பேசி தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் பேசுவீங்க. உங்களுடைய உணர்வுகளை மகிழ்ச்சியாகவும் பகிர்ந்தும் கொள்வீங்க. உறவுல நல்ல புரிந்துணர்வுகளும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஜாக்கிரதையின் காரணமாக சிறிது பணத்தை செலவுகள் செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவமனைக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். பழைய நண்பர்களுடைய வருகையினால உங்களுடைய மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண பேச்சுவார்த்தைகள் சிறப்பாகவும் முடிவடையும். வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. லாபத்தையும் பெற்றுவிடலாம். வெளியூர் பயணங்களின் மூலம் புதிய ஆர்டர்களையும் பெற்றுவிடுவீங்க. தொழிலாளர்களுடைய முழு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று பணியாளர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். விவேகத்துடனும் செயல்படுவீங்க. தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பாக்கி தொகைகளை கனிவாக பேசி வசூல் செய்து விடுவதும் நல்லது. வீண் சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப முடிவுகள் எடுப்பதும் நல்லது. அரசால ஆதாயமும் உண்டாகும். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் அலைச்சல்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. புதிய ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். தேவையற்ற மன அழுத்தத்திற்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வெற்றிகரமாக இதனை எதிர்கொண்டு நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சின்ன சின்ன கால தாமதங்களை ஏற்படுத்தினாலுமே நல்லபடியாகவும் முடிந்துவிடும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்து வந்த பற்றாக்குறைகளும் மாறும். வெற்றிகரமாக சமாளிக்கவும் செய்வீங்க. பணியிடத்துல இருந்து வந்த மன இறுக்கங்களும் குறையுங்க. பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான மாலை நேரத்தை கழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். தந்தையின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. இழுபறியான செயல்பாடுகள்ல முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்களுடைய முயற்சிகளுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி காணப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் எப்பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க.
சுமூகமாகவும் பணிகளும் நடைபெறும். உங்களுடைய பணிகளை திறமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில இனிமையான வார்த்தைகள் மற்றும் நேர்மையான அணுகுமுறையின் மூலம் உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பாராட்டுகளை பெறக்கூடிய வகையில ஊக்கத்தொகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிக்கின்ற ஆற்றலும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. என்று கல்லூரி பேராசிரியர்கள், வழக்கறிஞர்கள் போன்றவர்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீங்க தொழில முத்திரையை பதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். யாரிடத்திலும் என்று அதிரடியாக மட்டும் பேசிவிடவும் வேண்டாம். சாதுரியமாகவும் நயமாகவும் பேசுவதும் நல்லது. வாடிக்கையாளர்களை ஈர்க்கவும் செய்வீங்க. நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். வெளிநாட்டு பயண ஏற்பாடுகள் வெற்றிகரமாகவும் நடைபெறும். இன்று தொழில இருந்து வந்த போட்டிகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகமாகவும் இருப்பீங்க. சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். அவசரமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் நல்ல பலனை தருவதாகவும் இருக்கும். சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. சிலருக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்திலும் கலகலப்பான சூழலும் இருக்கும். சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது செய்து முடித்தும் விடுவீங்க. வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல திடீர் லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது நீங்கள் செய்யும் தொழில மேன்மையும் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகளும் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். உணவுத்துறை, சுற்றுலாத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி வழி உறவினர்களின் மூலம் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வும் குறையும். எதிர்பார்த்த தனம் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். புதுவிதமான உணவு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் நட்பு வட்டாரமும் விரிவடையும். நண்பர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஏற்பட்டு இருந்த சோர்வும் குறையும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். நீங்கள் விரும்பிய பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. பிறருடன் பேசும் பொழுது மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய சில எரிச்சல் மற்றும் குழப்பமான உணர்வுகளை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். இந்த விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. நண்பர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இறை வழிபாடுகளிலும் ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். பணியில ஏதாவது சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கு நீங்க திறமையாக பணியாற்ற வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை என்று சின்ன சின்ன விஷயங்களுக்காக உங்கள் துணை இடத்துல தீவிரமாக பேசவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. கையில் உள்ள பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு இன்று மற்றவர்கள் கிட்ட வீண் விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாரிடத்திலும் அளவாக பேசுவதே நல்லது. இதன் மூலம் சில சங்கடங்களை தவிர்த்தும் கொள்ளலாம். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய பேச்சுக்களை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாருக்கும் எந்த அறிவுரைகள் கூறவும் வேண்டாம்.
வியாபாரத்துல எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். சளி, இருமல் தொல்லை போன்ற பாதிப்புகளும் இருக்கலாம். இதற்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முடிவுகளை சிந்தித்து எடுக்க வேண்டியதும் இருக்கும். அவசரம் இல்லாமல் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் குறையும். பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். சில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையிடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சக பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும் என்று மற்றவர்களை சந்தேகப்படவும் வேண்டாம். அனைவரிடத்திலுமே நகைச்சுவையான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. சில கருத்துக்களை மற்றவர்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். உத்தியோகத்துல சின்ன சின்ன மறைமுக அவமானங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல திருப்பங்களும் ஏற்படலாம். இவைகளை சாதகமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. வெளிநாட்டுல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய குடும்பத்துல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாங்க. வெளிநாடு மற்றும் வெளியூர் சார்ந்த பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர்வும் இருக்கும். பழைய விஷயங்கள் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிலும் பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல அமைதியுடன் சென்று விடுவதும் நல்லது. பிடிவாதமான போக்கினை தவிர்த்தும் கொள்ளுங்க. எதிர்பாராத சில செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். வழக்குகள்ல இழுபறியான சூழலும் ஏற்பட்டு நீங்கும். இன்று பக்தி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடிவடையும். பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்பாக யோசித்து செய்வதும் நல்லது. சில கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. கவனமுடன் கையாள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. எதிர்காலம் குறித்த பய உணர்வுகளும் ஏற்படலாம். பணியிடத்துல ஏதாவது பதட்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியாகவும் திறமையுடனும் செய்து முடித்து விடுவதும் நல்லது. இன்று உங்களுடைய மனதுல அமைதியின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டு பராமரிப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்பு நிலையில பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆனாலும் இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அரசாங்க வேலையில இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். அலைச்சல்களும் ஏற்படலாம். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. வெளியூர் பயணங்களினால ஏதாவது விரயங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த தொய்வு நிலையும் மாறும். பார்ட்னர்களுக்கு இடையே பண பிரச்சனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுக்கு உரிய பங்கும் கைக்கும் வந்து சேரும். தெய்வ அனுகூலம் நிறைந்த நாள் என்றும் கூறலாங்க. இன்று ஆன்மீக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில திடீர் பயணங்களும் ஏற்படலாம். அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல பழைய பாக்கிகளை போராடியாவது வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல வேலை சுமையினால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. அலைச்சலுடன் ஆதாயமும் உண்டாகும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். குடும்பத்தினருக்கு இடையே ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் கிட்ட நீங்க மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க.
வங்கி தொழில், விஷுவல் மீடியா, பிரிண்டிங் மீடியா போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். ஆனாலும் நற்பெயரையும் பெற்றும் விடலாம். மாணவர்களுடைய கல்வியும் சிறப்பாகவும் இருக்கும். பழைய விஷயங்கள் சார்ந்த சிந்தனைகளும் மனதில் ஓடும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுக்கு இடையே விட்டுக் கொடுத்தும் செல்லுங்க. இன்று பிடிவாதமான போக்கினை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று நெருக்கடிகளுக்கு இடையே நல்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. வழக்குகள்ல இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகளும் மாறும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கவும் பெறுவீங்க. பணியிடங்கள்ல இருந்து வந்த பஞ்சாயத்துக்களும் குறையும். புரிதல்களும் ஏற்படலாம். இன்று உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். மாலையில தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான விளைவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களிடத்துல இருந்து வந்த குழப்பமான மனநிலையும் மாறும். உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக எடுத்து கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது கவனமாகவும் பேசுங்க. சில பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் உறவில மகிழ்ச்சியும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பண பற்றாக்குறைகளும் மாறும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கடினமான சூழ்நிலைகள்ல இருந்து வெளிப்பட்டும் விடுவீங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று நினைத்த காரியங்கள் தடையின்றியும் முடியும். இதனால நிம்மதி பெருமூச்சும் விடுவீங்க. ரியல் எஸ்டேட் தொழில நல்ல வருமானத்தையும் பெற்றுவிடலாம். கூட்டாளிகள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியிடத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து பணவரவை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல பணிச்சுமையும் இருக்கும். சிலருக்கு வீட்டிலும் சரி அலுவலக பணிகளை மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கூடுதலான லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யதார்த்தமாகவும் பேசுவீங்க. பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. நட்பு வட்டாரம் விரிவடையும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன வகை சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையிலும் முன்னேற்றமும் உண்டாகும். மாணவர்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட வகையில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். மனதில் எண்ணிய காரியங்களும் நிறைவேறும். பெற்றோர் ஆதரவாகவும் இருப்பாங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. திடீர் சந்திப்புகளின் மூலம் அனுகூலமும் உண்டாகும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் ஏற்படும். உத்தியோக பணிகளில் முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபமும் உண்டாகும். கையிருப்பும் அதிகரிக்கும். அமைதி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களினால எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பும் அதிகரிக்கும்.
வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.